வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஹவு டு செட் த மைண்ட் ஃபார் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு 7 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். முதல் பாயிண்ட் அதில் பார்த்தோம்னாக்கா ஸ்மால் கோல்ஸ் செட் பண்ணணும். அது ஒரு பிக் ப்ராக்ரஸாக இருக்கும். ஒரு ஸ்மால் கோல்ஸ் பிக் ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதில் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு டுடே ஐ வில் லேர்ன் ஒன் நியூ ஸ்கேல்னு ஃபிக்ஸ் பண்ண புதுசாக ஒரு ஸ்கேல் படிக்க போகிறேன் அப்படின்றத ஒரு கோலாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நான் ரைட் ஹேண்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அல்லது 10 மினிட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அல்லது ரெண்டுமே படிச்சுட்டோம்னாக்கா போத் ஹேண்ட்ஸ் டுகெதர் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னு ஒரு கோலை செட் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் அச்சீவ்மெண்ட் நமக்கு க்ரியேட் பண்ணணும். அது மோட்டிவேஷனாக இருக்கும். அது நாம் அடுத்தடுத்த லெவலில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்பர் 2, மேக் ப்ராக்டிஸ் என்ஜாயபிள். அந்த ப்ராக்டிஸ் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை வெறுப்போடு உட்காந்து வாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு பீஸ் வாசிக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங்கை வாசிக்கலாங்க. அதை வாசித்து சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வாசிக்கிறன்றதை நம்மளே கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு புது சவுண்டோ இல்லை புது ரிதமோ வச்சு நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி அதை சும்மா ட்ரை பண்ணலாங்க. அடுத்து புதுசாக ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணலாங்க. சின்னதாக ஒரு கம்போசிங், ஒரு 4 பார் மெலடி இல்லை 8 பார் மெலடி நாமளாக ஒன்று ட்ரை பண்ணி கம்போஸ் பண்ணலாம். இது எல்லாமே கொண்டு வந்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த ப்ராக்டிஸிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் என்ஜாயும் பண்ணுவோங்க. அடுத்து நம்பர் 3, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்டூடெண்ட்டோட இல்லை அடுத்த ஆளோட கம்பேர் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்க. அவங்க ஒரு நாளில் முடிச்சிட்டாங்க, நாம் ஒரு நாள் முடிச்சிடணும் முடியாதுங்க. அவங்க ஒரு நாள் முடிக்கிறது நம்ம அரை நாள்லேயே முடிக்க முடியும். சில பேருக்கு 2 நாள் ஆகும், சில பேருக்கு 10 நாள் ஆகலாம். அதனால் அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம அதே மாதிரி பண்ணிடணும் உடனே அந்த மைண்ட் செட் வேணாங்க. நமக்கு நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்கனாக்கா நம்மளை நாமே கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா கம்பேர் வித் எஸ்டர்டேஸ் விஷன்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். எஸ்டர்டே வெர்ஷன் என்னவோ அதை உங்களோட கம்பேர் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுவோம். அடுத்து க்ரோத் இஸ் பர்சனல் அண்ட் யூனிக். அதனால் நாம் எப்படி க்ரோத் ஆகிருக்கோம் அப்படி தான் தனிப்பட்ட முறையில் பார்க்கணுமாக்காண்டி அடுத்தவங்களோட பார்க்க வேணாங்க. அடுத்து செலிப்ரேட் எவ்ரி இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஃபார் பேரண்ட்ஸோ டீச்சர் இருக்காங்கனாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா வாசிக்கிறாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. எவ்ரி ஸ்மால் சக்ஸஸையும் நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அதை நாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசணுங்க. ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறாருன்னா அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அடுத்து இப்படி பண்ணோம்னாக்கா அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்து நம்பர் 5, 2 மினிட்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்னென்னா இது இப்போ ஸ்டூடெண்ட் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 2 மினிட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உட்கார வைக்கலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் தே பிகின் தே வில் நேச்சுரலி கண்டினியூ 10 to 15 மினிட்ஸ் இப்படி கொண்டு போயிடலாம். இந்த பழக்கத்தை இன்னும் சொல்ல போனோம்னா 21 டேஸ் சர்க்கிள் ஒன்று இருக்குது, 66 டேஸ் சர்க்கிள் ஒன்று இருக்குது, 90 டேஸ் சர்க்கிள் ஒன்று இருக்குங்க. சேலஞ்சஸ் 21 டேஸ் இந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆன் டைம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உட்கார வச்சிட்டோம்னாக்கா 22nd டேலேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மைண்ட் செட் ஆகிடும். நைட் 8 o'clock ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு ஃபிக்ஸ் பண்ணாருனாக்கா 21 நாள் சிரமமாக இருக்கும். 22வது நாள் நேச்சுரலாக அவர் அந்த டைம் போனோடனே மைண்ட் செட் ஆகிடும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகணும் அப்படின்னு. 21 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அடுத்து 66 நாளுக்கு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாகிடும். 90 டேஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் டைமில் பண்ணிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் நாம் அவரை சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அவசியமே இல்லை. அவங்க மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக 8 o'clockனாக்கா நம்ம மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட் கரெக்டாக வந்துடுங்க. அதனால் அந்த டேஸ் அண்ட் டைம் பீரியட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக அடுத்த லெவல் போயிடலாங்க. நம்பர் 6, மேக் ப்ராக்டிஸ் எ ஹேபிட். அது ஒரு பேர்டனாக கொண்டு போகக்கூடாதுங்க, ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடணும். இந்த ரெகுலர் ஹேபிட் கொண்டு வந்துட்டோம்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கனாக்கா டெய்லி ஹோம்ஒர்க் முடிச்ச உடனே நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடலாம். அல்லது டின்னர் முடிச்ச உடனே நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்
அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அது எவ்ரிடே கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னாக்கா ஆஃப்டர் 90 டேஸ் அது ஒரு நேச்சுரலாகவே அந்த பழக்கம் கொண்டு வந்துடும். இப்படி நேச்சுரலாக ஹேபிட் கொண்டு வந்துட்டோம்னாக்கா அது அடுத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு தேவைப்படாமல் இவர் நேச்சுரலாகவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால் அந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொண்டு வந்துடணும். அடுத்து நம்பர் 7, விசுவலைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணோம்னா, இப்போ தனியாக இப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன்னா தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னாக்கா ஈஸியாக வாசிப்பேங்க. இதே யாராவது ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கேயே அப்படி இருக்குனாக்கா ஆன் ஸ்டேஜில் போனாக்கா இன்னமும் சில பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்ததுனாக்கா ஸ்ட்ரகிள் ஆகி பாதிலே நிற்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நல்லா வந்துருச்சு ஃபீல் பண்ணினாக்கா ஒரு இமேஜின் பண்ண வேண்டியதாங்க. பெரிய ஸ்டேஜ் இருக்குது, எதிர்க்க வந்து ஒரு 10,000 பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை அப்படியே பேரண்ட்ஸ் முன்னாடி வாசித்து காட்டுறோம் அல்லது டீச்சர் முன்னாடி வாசித்து காட்டுறோம், அப்படி எல்லாமே இமேஜின் பண்ணிட்டோம்னா அது வந்து ப்ரௌடாக இருக்கும். அந்த டைம் வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணோம்னா இன்டர்னல் மோட்டிவேஷன் சூப்பராக இருக்குங்க. அப்படி இப்படி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மைண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இன்னும் நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ் ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். பேரண்ட்ஸ் சைடில் பார்த்தோம்னாக்கா நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு போய் விட போகிறோம்னாக்கா அது கரெக்டாக ரெகுலராக அந்த டைமுக்கு கொண்டு போயிட்டு டைமுக்கு கொண்டு வந்துட்டோம்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாலியாக போவாங்க, ஜாலியாக வருவாங்க. நம்ம சம்டைம்ஸ் கொண்டு போய் விட்டுட்டோம்னாக்கா டே கேர் மாதிரி விட்டுட்டோம்னாக்கா மணிக்கணக்கில் அங்கேயே இருப்பாங்க. பையன் எப்போ வீட்டுக்கு போவான் தான் இருப்பான். அவர் ஒரு செட்டில் இருப்பாருங்க. நம்ம 6 o'clock 5 to 6 கிளாஸுக்கு போனால் 6 o'clock ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாருங்க. நம்ம 7 o'clock வந்தோம்னாக்கா அடுத்த ஒரு நாள் ஒரு கிளாஸ் போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த டிசிப்ளின் இந்த டைம்னா நம்ம இந்த கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி மியூசிக், அது எனி படிக்கிறதுக்காக இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கலாம், இது எல்லாமே அவருக்கு அந்த டிசிப்ளின் நல்லாயிருக்கும். அதனால் இது எல்லாத்துமே நம்ம எல்லா சைட்லேயும் சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.